வணக்கம் நேயர்களே. மகா சிவராத்திரி 12,096 ருத்ராட்சம் வழங்குறதுல நம்ம வந்து ஒரு ஆலயமாக போயிட்டுருக்குறோம். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துருக்கீங்கன்னா 3வது சிவாலயத்தில் இருக்கிறோம். அதாவது சிவாலயத்தில் பூஜை முடிஞ்சு நம்ம ருத்ராட்சத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்தோம். அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா திருப்பரப்பு சிவாலயத்தில் இருக்கிறோம். சரிங்களா? இந்த சிவாலயத்தோட சிறப்பு வந்து பெரிய சிறப்பு என்னென்னா, தட்சனை வந்து வதம் செய்துட்டு வந்து சிவன் வந்து ரொம்ப உக்கிரமாக கோபமாக இங்கே இருந்ததாக சொல்லப்படுகிறது ஐதீகம். ஸோ அதனால தான் வந்து இந்த சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி. சிவன் ரொம்ப கோபமாக இருக்கார். அதனால் இந்த கோபமாக இருக்கிற சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து எங்கன்னா திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி பேக் சைடு. ஸோ அந்த இடத்துல சிவனை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிவனை வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் சொல்லப்படுகிறது. ஸோ அப்படி வந்து ரொம்ப உக்கிரமான, அதாவது நம்ம 12 சிவாலயங்கள்லே இந்த சிவாலயத்தில் உள்ள சிவன் வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது எல்லா சிவன் எப்போ ஓம் நமச்சிவாயன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே சிவன் வந்து நம்மளை வந்து பாவங்களெல்லாம் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிவன் அப்படி இல்லை. தப்பு செஞ்சுட்டு இங்கே யாரும் வரக்கூடாது. ஆனால் சிவனை வந்து உறுதியாக நீ பிடிச்சிட்ட அப்படின்னா நான் வந்து உனக்கு கூட இருப்பேன், எல்லாத்துக்குமே நான் உனக்கு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே ஒரு ஐதீகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலத்தில் நம்ம இருந்து பூஜை பண்ணியாச்சு. இது வந்து 3வது முறை முடிஞ்சிருக்கு. நம்ம இனி அடுத்தது போட்டு வர்றது 4வது கோயில். ஸோ திரும்ப வந்து பக்தர்கள் அனைவருக்கும் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ருத்ராட்சம் தேவைப்பட்டுக்கு நான் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு ருத்ராட்சம் அனுப்பி வைக்கப்படும். நன்றி.